ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமக. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். அபிராமி அந்தாதி அருளுரை. 24வது பாடல். பிறவாதிருக்க வழி செய்பவள். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புதைந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின்பத பாதம் பணிந்த பின்னே. அணுகாதவர்க்கு என்றால் நெருங்காதவர்களுக்கு, பிணி என்றால் நோய், அமரர் என்றால் தேவர். அபிராமி அன்னை மணி போல திகழ்கிறாள். அந்த மணிக்கு பெருமை தரும் சிறந்த ஒளியாகவும் திகழ்கிறாள். அது மட்டுமா, மணிகளால் அணியப்பட்ட திரு ஆபரணம் போன்றவளாகவும் அந்த ஆபரணங்களுக்கு எல்லா தனிச்சிறப்பான அழகாகவும் திகழ்கிறாள். உன்னை வணங்கி போற்றாதவர்களுக்கு துன்பம் தரும் நோயாகவும், உன்னை போற்றி வணங்குபவர்களுக்கு துன்பம் தர வரும் நோயை போக்கும் மருந்தாகவும் திகழ்பவளே. உடல் பிணி நீங்கும் மருந்தாக மட்டுமல்லாமல் பிறவி நோய் தீர்க்கும் அருமருந்தாகவும் திகழ்பவளே. உன்னை அடைக்கலம் புகுந்த அமரர்களுக்கு நற்பெரு மருந்தாக இருந்து நல்வாழ்வு தருபவளே. இத்தகைய அரும்பெரும் சிறப்புகளை ஒருங்கே உடைய உன்னை பணிந்து துதித்த பிறகு உன்னினும் மேலான மற்றொரு தெய்வம் உண்டு என கருதவும் மாட்டேன், வணங்கவும் மாட்டேன், இது உறுதி என்று அறுதியிட்டு கூறுகிறார் பட்டர். உடல் நோய் மருத்துவர்களாலும் மற்றவர்களாலும் தீர்க்கக்கூடியதாகும். ஆனால் உடம்பு எடுத்ததால் வரும் பிறவி நோய்க்கு மருந்து எவராலும் கொடுக்க முடியாது, கொடுத்து தீர்க்கவும் முடியாது. இந்த பிறவி நோயை அம்மையப்பனாக உள்ள அபிராமியால் தான் தீர்க்க முடியும். உடம்புக்கு வரும் நோயை ஏதாவது ஒரு மருத்துவரால் தீர்த்துவிடக்கூடும். ஆனால் பிறவி நோயை எந்த மருத்துவராலும் தீர்க்க முடியாது. அதனால் நோயினை இருவகையாக பிரித்து வைத்தனர். ஒன்று தீர்க்கக்கூடிய நோய், மற்றொன்று தீர்க்க முடியாத நோய். உலகில் எவராலும் தீர்க்க முடியாத நோயையும் தீர்க்கும் அற்புத மருத்துவர் ஒருவர் உண்டு. அவரால் தான் அந்த நோயை தீர்க்க முடியும். அவர்தான் மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான மருத்துவர். மற்றவர்களால் தீர்க்க முடியாத நோயை தீர்க்கக்கூடிய திறம் பெற்ற அற்புத மருத்துவர். அந்த மருத்துவர் தான் மாதோரு வாகனாகிய பார்வதி பரமசிவன். இந்த பேருண்மையை திருத்தாண்டக வேந்தராகிய திருநாவுக்கரசர் தம் தேவார வாக்கால் தெரிவுபடுத்தியுள்ளார். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் என தொடங்கும் பாடலே தீராய் நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழத்தின் சிலைகை கொண்ட என்ற அருள்மொழியால் நன்கு அறிந்து தெளியலாம். அதனால் உடல் பிணிக்கும் பிறவி பிணிக்கும் ஒரு சேர மருந்தருளும் மருத்துவ நாயகியாக உள்ளவளும் அபிராமி ஆகும். இப்பாடலை பாராயணம் செய்து வழிபவர்கள் பலவிதமான அணிமணிகளையும் பெறுவதோடு உடற்பிணி பிறவி பிணி இல்லாதவர்களாகவும் திகழ்வார்கள் என்பது உறுதி. நம் உடல் பிணி நீங்க வேண்டுமானால் மருத்துவர் இருக்கும் இடம் போக வேண்டுமல்லவா? அதுபோல நமக்கு வரும் சோதனை வேதனைகளாகிய நோய்கள் போக வேண்டுமானால் அன்னை அபிராமியை சென்று அடிபணிந்து வணங்க வேண்டும். இந்த தத்துவத்தை அணுகாதவர்க்கு பிணியே என்ற சொற்றொடரால் உணரும்படி செய்துள்ளார். நம் நோய் நீங்க வேண்டுமானால் மருத்துவரிடம்தான் போக வேண்டும். மற்ற எவரிடத்து போனாலும் நோய் தீராது, தீர்க்கவும் முடியாது. அதுபோல பிறவி பிணியும் பிறப்பிணியும் அடியோடு தீர வேண்டுமானால் அவற்றை தீர்க்கும் அருமருந்தாக மருத்துவ நாயகியாக திகழும் அபிராமி அன்னையின் திருவடி தாமரைகளை தஞ்சம் என்று வணங்குவதைத் தவிர வேறு வழியே இல்லை என்று கூறுகிறார் பட்டர். 25வது பாடல். அபிராமியை மறவாதிருக்க வழி. பின்னே திரிந்துன்னடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி நீ உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே. முன்னே தவங்கள், முற்பிறவியில் செய்த தவ பயன்கள், பிறப்பறுக்க, பிறப்பதை ஒழிக்க அன்னையே
இரவியாகி அன்னையின் அருள் பெற 2 வழிகள் உள்ளன. ஒன்று இறைவனிடத்திலே பக்தி கொள்வது, மற்றொன்று அவள் அடியார்களிடத்தில் பக்தி கொண்டு அவர்களுடனே திரிந்து அவருக்கு பணி செய்வது. பொதுவாகவே தவம் செய்யும் தவப்பயனை அடைய வேண்டுமானால் அது இந்த பிறவி அடைந்ததனால் மட்டும் வருவதன்று. முற்பிறப்பிலேயும் தவங்கள் செய்திருக்க வேண்டும். முற்பிறப்பில் அப்படி செய்திருந்தால்தான் இந்த பிறவியிலே நமக்கு பக்தியும் தவமும் செய்யவும் அதனால் வரும் பயனையும் அடைய முடியும். இதனை தவமும் தவமுடையார்க்கு ஆகும் என்ற தமிழ் வேத மொழியால் அறியலாம். எப்படி பணமும் பணம் உடையவருக்கு ஆகுமோ அப்படித்தான் தவமும் தவமுடையவருக்கே ஆகும். நாமே பக்தி செய்து இறைவனை அடைவதை விட அவன் அடியார்களுடன் கூடி அவர்களுக்கு பணி செய்தால் இறைவனை எளிதில் அடைய முடியும். எப்படி? சின்னஞ்சிறு ஓடையான கால்வாய் வெகு தொலைவில் உள்ள கடலை போய் காண வெகுநாளாகும். தடைகளும் தடங்கல்களும் உண்டாகும். அதனால் காவிரி போன்ற பெரிய நதிகளுடன் சேர்ந்து கொண்டால் எவ்வித இடையூறும் இல்லாமல் எளிதாக கடலை சென்று அடையும் அல்லவா? அதைத்தான் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலைதானே வந்து எய்தும் பராபரமே என்று அருள்பாடல் கூறுகிறார் தாயுமானவர். இந்த பெருமையெல்லாம் நன்று அறிந்து உணர்ந்தவர் அபிராமிப்பட்டர். அதனால் அபிராமி அன்னையை அடைவதற்கு உரிய உகந்த உயர்ந்த ஒப்பற்ற அந்த வழியை கண்டுபிடித்து அதனால் தாம் பெற்ற பயனை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற பெருங்கருணையால் அடியார்களை சேர்த்து அவர்களை பேணி அவர்கள் மூலமாகவே அன்னையின் அருளை அதிவிரைவில் பெறலாம் என்ற அற்புத வழியை காட்டியுள்ளார். அதனால் அன்னையை அடைய விரும்பும் பக்தர்கள் அவள் அடியார்களை சேர்த்து பணிபுரிந்து வழிபட வேண்டும் என்று முதன்முறையாக சிறப்பித்து கூறியுள்ளார். அத்தகைய இறைவனின் அடியார்களை சேர்ந்து வழிபடும் பாக்கியம் முந்திய பிறவிலே வாய்த்திருக்க வேண்டும் என்பதையும் காட்டுகிறார். ஒரு கடிதம் உரியவரிடம் போய் சேர முகவரி எவ்வளவு முக்கியமோ அப்படியே ஆண்டவனின் பேரருளை பெற அவன் அடியார்கள் திருக்கூட்டத்திலே சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நன்கு வலியுறுத்தி கூறியுள்ளார். அதற்கு என்ன காரணம்? பிரம்மா, திருமால், சிவன் ஆகிய மூவரும் அன்னை போன்று இருந்து அருள் புரிபவர் அபிராமி. அதே சமயம் உலகத்தவரின் பிறவி நோய் நீக்கும் அருமருந்தாகவும் திகழக்கூடியவள். அத்தகைய பெருங்கருணை பிராட்டியான அபிராமியை மறவாமல் வாழ்த்தி வழிபட்டால் இனி எந்த கவலையும் ஏற்படாது என்பதை உறுதி. சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிಶ್ಚலதத்வம், நிಶ್ಚலதத்வே ஜீவன் முக்திஹி. 26வது பாடல் பக்தர் புன்மொழியும் பொன்மொழியாகும். ஏத்தும் அடியவர் ஈரேழுகனையும் படைத்தும் காத்தும் அளித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழலனங்கே மனம் நாரும் நின்றால் இணைக்கும் என் நாத்தங்கு புன்மொழி ஏற்றியவாறு நகை உடைத்தே. புன்மொழி என்றால் வெறுக்கும் அற்பமான மொழி, சாத்தும் என்றால் சூட்டும், கமழ் என்றால் மனம் பேசும், நகை என்றால் சிரிப்பு. 14 உலகங்களையும் படைக்கும் பிரம்மாவும் காக்கும் திருமாலும் அழிக்கும் சிவனும் ஆகிய மூவர்களுமே துதித்து போற்றும் சிறப்புடையவள் அபிராமி அன்னை. அன்னையின் திருக்கூந்தலிலே நறுமணம் கவளும் கடம்ப மலரை அணிந்திருக்கிறாள். யாவரும் போற்றி சொரிந்த மலர்களின் மனம் அபிராமியின் திருவடியிலே வீசுகிறது. சுருக்கமாக கூற வேண்டுமானால் அன்னையின் அடிமுதல் முடிவரை திருமேனி முழுவதும் நறுமணம் கமழ்ந்து வீசுகிறது. முப்பெரும் மூர்த்திகளும் துதித்து போற்றும் புகழுக்குரிய பிராட்டி அவள். அத்தகைய அன்னையான அபிராமி கண்டதை தின்று கண்டதை பேசும் நாரும் என் நாவினால் பாடிய அற்பமான மொழியையும் தன் திருவடிக்கு ஏற்ற மனம் கவலும் மாமலராக ஏற்றுக்கொண்டது நகைப்பை உண்டாக்குகிறது. தாயே, உன் மீது உண்மையான பக்தி கொண்டவர்கள் எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும், அவர்கள் போற்றுவது எவ்வளவு தரமற்ற மொழியாக இருந்தாலும், தத்து பித்து என்ன பேசினாலும், உன் தயை மிக்க தாயன்பினால் தம் குழந்தைகளின் பேச்சை கேட்டு இகழாமல் குழலிலும் யாழிலும் மேலான மழலை இன்பமாக ஏற்று பூரிக்கும் தாயைப் போல என் புல்லிய நாக்கினால் கூறிய புன்மையான பாடலையும் பொன்மொழியாக ஏற்ற தாயன்பை என்னவென்று கூறுவேன்? ஒருவருக்கு இறைவனின் பேரொருள் கிடைப்பதிலும் பெரும் பேறு அடியார்களின் பாடல்களை தனக்கு உகந்த மலர்களாக ஏற்று அருள் பாலிப்பதே ஆகும்.
அதுவும் இறைவனின் திருவடி அருள் கிடைப்பது மிகவும் கிடைப்பதற்கு அரிய செயலாகும். அத்தகைய பெரும் பேற்றினை பெற்றவர்களுள் ஒப்பவரான அருணகிரி நாதர் பெருமான் தம்முடைய பாடல்களின் ஏட்டிலே திருமுருகப் பெருமான் தம் திருவடி சாத்தி அருள் புரிந்தார் என்பதை அடங்காத பூரிப்பினால் மிக அடக்கமாக கூறியுள்ளார். தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதென்றோ சிற்றடியே என்ற கந்தர் அலங்காரம் படிப்பவர் சிந்தையை குளிர்விக்கிறது. அதுபோலவே அபிராமிப்பட்டர் பாடிய அபிராமி அந்தாதி பாடல்களை தனக்கு உகந்ததாக அன்னை ஏற்று தன் திருவடி சூட்டி சிறப்பித்தாள் என்ற ஆனந்தத்தை ஆர்ப்பரித்து கூறாமல் மிக அடக்கமாக கூறி யாவரும் போற்றும் பெருமை பெற்றார். அடக்கம் அமரருள் உய்க்குமல்லவா? இதற்கு மற்றோர் ஏற்றதோர் எடுத்துக்காட்டு மகாகவி பாரதியார் தம் படைப்பான சுதேச கீதங்கள் நூலுக்கு சமர்ப்பணம் செய்ததில் கூறிய சீரிய மொழிகள் சிந்திக்கத்தக்கதாகும். பாரத தேவியின் சரணங்களிலே யான் பின்வரும் மலர்கள் கொண்டு சூட்டத் துணிந்தது எனக்கு பிழை என்று தோன்றவில்லை. யான் சூட்டியிருக்கும் மலர்கள் மனமற்றன என்பதை நன்கு அறிவேன். தேவலோகத்து பாரிஜாத மலர்கள் சூடத் தகுதி கொண்ட திருவடிகளுக்கு எனது மனமற்ற முறுக்கம் பூக்கள் அணிகுறைவை விளைவிக்கும் என்பதையும் நான் தெரிந்துள்ளேன். ஆயினும் உள்ளன்பு மிகுதியால் இச்செகையிலே துணிவு கொண்டு விட்டேன். சக்கியன் எரிந்த கற்களையும் சிவபெருமான் மலர்களாக கருதி அங்கீகரிக்கவில்லையா? அதனை ஒப்ப எனது குற்றமற்ற பூக்களையும் பாரத மாதா கருணையுடன் ஏற்றருளுக. இதனால் அம்பிகையின் கருணையும் அருளும் எத்தகையன என்பதை இனிது அறியலாம் அல்லவா? அதனால் அபிராமிப்பட்டரின் அருள் மணக்கும் இந்த அருள் பாடலை துதித்து வழிபடுவர் எப்படி வழிபட்டாலும் முறை தவறி வழிபட்டாலும் கூட மனமு வந்து ஏற்று அருள் புரிவாள். பொழிப்புழமையும் பாடும் திறமையும் ஒரு சேர கைகூடும். 27வது பாடல் அபிராமி செய்த திரு அருள். உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருக்கும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின்னருள் புனலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. உடைத்தனை தூளாக செய்தாய். அடைத்தல் தடுத்தல், துடைத்தல் என்றால் நீக்குதல். அபிராமி அன்னை அபிராமி பட்டருக்கு செய்த அருங்கருணையை அதிசயித்து சொல்கிறார் தெய்வத்தமிழ் பாடலால். அபிராமி தமக்கு செய்த அரும்பெரும் கருணையை ஒவ்வொன்றாக கூறுகிறார். 1. வஞ்சகமான இந்த பிறவியாகிய பெருமலையை உடைத்தது. 2. உள்ள முருகும்படியான அன்பை கொடுத்தது. 3. நெஞ்சில் நிறைந்த முப்பல அழுக்கையெல்லாம் அவள் அருள் புனலால் அறவே இல்லாமல் செய்தது. 4. அருள் திருவடியை அடியேன் தலை வைத்து வணங்கும்படியான பேற்றினை தந்தது. எவருக்கும் கிட்டாத இந்த மாபெரும் புண்ணியத்தை பெருமாறு செய்த திரிபுர சுந்தரியாகிய அபிராமி அன்னையே, நின் திருவருள் பெருங்கருணையை என்னவென்று சொல்வேன், எவ்வாறு புகழ்வேன்? இப்பாடலின் பொதுவான கருத்தாகும். என்றாலும் இப்பாடலில் பொதிந்துள்ள ஆழமான அருங்கருத்தை இனி காண்போம். மாபெரும் மலையை சாதாரண உளி கொண்டோ கடப்பாறை கொண்டோ உடைக்க முடியாதல்லவா? பின் எப்படி உடைக்குது? பெரிய வெடிகளை வைத்துத்தான் அதனை வெடித்து சிதறும்படி செய்ய முடியும். யாராலும் பிளக்க முடியாத கிரௌஞ்ச மலையை முருகபெருமான் அன்னை தந்த சக்திவேல் கொண்டு பொடி பொடியாக்கும்படி செய்தார். வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா, அங்கோர் வெற்பு நொறுக்கி பொடி பொடியானது வேலவா என்று கூறுகிறார் மகாகவி பாரதியார். வஞ்சகப் பெருமலையாக வளர்ந்துவிட்ட நம் பிறவியை உடைத்து தூள் தூளாக்குமாற்றல் அபிராமி அன்னை வீர திருவழி பார்வைக்கே உண்டு. அன்னையின் பக்திக்கு ஆளாகிவிட்டால் அவர்களுக்கு வரும் மலை போன்ற துயரங்களை எல்லாம் நெருப்பில் பட்ட பஞ்சு போல எரிந்து இருந்த இடம் தெரியாமல் ஆகிவிடும். பஞ்சுக்கு நேர்வல துன்பங்களாம், இவள் பார்வைக்கு நேர் பெரும் தீ என்கிறார் பாரதியார். நம் உள்ளம் இயல்பாகவே ஊறி வரும் மென்மைத்தன்மை உடையது, ஊற்று போன்றது. ஆனால் அந்த ஊற்றை வெளிவர முடியாதபடி பெரிய மலை அழுத்தி அடைத்து கொண்டிருக்கிறது. அந்த ஊற்று வெளிப்பட வேண்டுமானால் அதை அடைத்து கொண்டிருக்கும் பெரிய மலையை அடியோடு உடைத்து தூளாக்கும்படி செய்ய வேண்டும். அவ்வாறு அந்த மலையை தூளாக்கி விட்டால் அதுவரை வெளிப்பட முடியாமல் அடங்கி கிடந்த ஊற்று வெள்ளமாக பெருகிடும் வாய்ப்பு ஏற்படும். அத்தகைய அருஞ்செயலை அபிராமி பட்டருக்கு அம்மை அளித்ததாக வியப்புடன் கூறுகிறார். எப்படி?
வஞ்சகப் பிறவியான பெருமலையை உடைத்தாய். அதனால் அதுவரை என் உள்ளத்தில் கிடந்து வெளிப்படாது இருந்த அன்பை உருக்கி பக்தி வெள்ளமாக வெளிப்பட செய்தாய். அப்படி வெகு நாட்களாக உருகாதே நெஞ்சிலே வந்து தங்கி அடைத்து கொண்டிருந்த தீய அழுக்குகள் அனைத்தையும் ஊரில் தேங்கி கிடந்த குப்பை கூலங்களை எல்லாம் அடைமலையால் திரண்ட பெருவெள்ளம் அடியோடு அடித்துச் செல்வது போல் உன் அருளாகிய பெரும் வெள்ள பெருக்கால் துளிகூட இல்லாமல் செய்துவிட்டாய். அதனால் தேவர்களுக்கும் கிட்டாத திருவருள் புரியும் நின் திருவடிகளை என் தலைக்கு அணியாக வணங்கும்படி தந்தனை. தாயே, இத்தகைய பேரருள் புரிந்தற்கு என்ன காரணம் என்று எளியேன் எப்படி சொல்வேன்? அபிராமி அன்னையிடம் பக்தி கொண்டு அவள் அருளுக்கு உரியவர்களாக ஆகிவிட்டால் போதும். 7 கடல் மணலிலும் அதிகமான பிறவிகளால் ஏற்பட்ட வஞ்சக வினைகள் எவ்வளவு பெரிய மலையாக வளர்ந்துவிட்ட போதிலும் நாம் அஞ்சத் தேவையில்லை. அதனால் நெஞ்சகத்தின் அழுக்குகளாகிய தீய எண்ணங்களை போக்கி பக்தியாகிய தூய எண்ணத்தினை மனதில் வளர்த்து கொண்டால் போதும். அபிராமியின் அருள் கட்டாயம் உண்டு, இதில் கடுகளவும் ஐயமில்லை. இந்த பாடலை நெஞ்சில் பதித்து துதிப்பவருக்கு அன்னையின் அளவு கடந்த அன்பு பெருகும். அந்த அன்பு பெருக்கிற்காக அபிராமி மகிழ்ந்து அனைத்து நலன்களும் தந்து நம் வினைப்பயினை வேரோடு அழிக்கும்படி செய்வாள். 28வது பாடல் சிவனெறிக்கு இட்டு செல்லும் வழி. சொல்லும் பொருளும் நடமாடும் துணைவருடன் பொல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் தோலும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. புல்லும் என்றால் தழுவும், பரிமளம் என்றால் நறுமணம், அல் என்றால் இரவு. நிறைய செல்வத்தை பெற்றிருப்பவர்கள் தம் நாட்டில் மட்டுமல்லாது வேறு நாடுகளிலும் சென்று வேண்டிய இன்ப நலன்களை பெறுவார்கள் என்பது நாம் அறிந்த உண்மைதான். அதுபோல அபிராமி அன்னையின் அருள் திருவடிகளை தினமும் வணங்கி வழிபட்டு வருபவர்களுக்கு நிச்சயமாக அழிவில்லாத அரச செல்வமும் திருவருள் பயன்பெறும் தவநெறியும் கடைசியாக சிவலோக முக்தியும் தவறாமல் கிடைக்கும் என்பதை பொது கருத்தாக கூறியுள்ளார் அபிராமி பட்டர். என்றாலும் ஆழ்ந்து பார்த்தால் அதனுள் புதைந்திருக்கும் அற்புதம் தெரிய வரும். சிவபெருமானை வழிபட்டால் சாதாரண வட்டி போன்ற திருவருள்தான் கிடைக்கும். ஆனால் அன்னையாகிய அபிராமியை வழிபட்டால் கூட்டு வட்டி போல மிகுதியான திருவருள் கிடைக்கும். காரணம், நறுமணம் இல்லாத பூங்கொடியாகிய அம்பிகை பாகம்பிரியாளை சிவனுடனே பொருந்தி இருப்பதால் அம்பிகையின் அருள் பெறும் போது அவளுடன் சேர்ந்திருக்கும் சிவனின் திருவருளும் சேர்ந்து கிடைக்கிறதல்லவா? அதனால்தான் பாரதியார் அம்பிகை வழிபட்டால் எத்தகைய வரம் பெறலாம் என்பதை உறுதியுடன் கூறுகிறார். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்பார் மகாகவி. சொல்லும் பொருளும் எப்படி பிரியாமல் சேர்ந்தே இருக்குமோ அப்படியே அம்மையும் அப்பனும் சேர்ந்தே இருப்பார்கள். அதனால் அவர்கள் பிரிவற்ற பேரின்பத்தை துய்த்துக்கொண்டே இருக்கும் பெருமை பெற்றவர்கள் ஆவார்கள். சொல்லும் பொருளும் ஒன்றாக இருப்பதால் உண்டாகும் இன்பம் ஓமையிலா இன்பமாகும். 9 சுவையும் கடந்த ஒப்பிலா பேரின்ப சுவையாகும். கூடும் பொழுது மட்டுமல்லாமல் சிவன் நடமாடும் பொழுதும் கூட துணையாக இருப்பவள் அபிராமி. அதனால் இந்த அருள் பாடலை நெஞ்சில் பதித்து துதிப்பவருக்கு இந்த உலக இன்பமும் மறுமை இன்பமும் கிடைக்கும். இதை கணவரும் மனைவியும் சேர்ந்து துதித்தால் அம்மையப்பன் திருவருள் விரைவிலே கிடைக்கும். அதோடு கடைசி வரையில் ஒன்றாகவே ஓப்புடன் வாழ்வார்கள் என்பது இந்த பாடலின் உட்பொருள். ஹரி ஓம்.